सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. சாய் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஸ்ரீ ஷீரடி சாய் சகஸ்ரநாமாவளியின் விரிவுரை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதில் தொடர்ந்து 438வது நாமம் துல்லிய அதிக விஹீனாய நமக. ஒப்பாரும் மிக்காரும் இல்லாதவருக்கு நமஸ்காரம். 439வது நாமம் துஷ்ட சஜ்ஜன சம்பிரதாய நமக. திருப்தி என்னும் நற்குணமுடைய நன்மக்களால் சூழப்பட்டவருக்கு நமஸ்காரம். பாபாவை அணுகுபவர்களுக்கு வாழ்க்கையில் திருப்தியும் அதனால் விளையும் சந்தோஷமும் லாபமாகும் என்பது கருத்து. போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து. ஒரு மனிதனுக்கு அவன் விரும்புவன எல்லாம் கிடைத்தும் திருப்தி கிடைக்கவில்லை எனில் அவன் வாழ்ந்தென்ன லாபம்? இந்த நாமத்தின் உச்சரிப்பில் கவனம் தேவை. துஷ்ட என்பதற்கு பதிலாக துஷ்ட என்று உச்சரித்துவிட்டால் விபரீதம். சமஸ்கிருத பாஷையில் உச்சரிப்பு முக்கியம். கூடுமானவரை சரியாக உச்சரிக்க மொழி அறிந்தவர்களிடம் பாடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். ஹிந்தி மொழி தெரிந்தவர்களாலும் சரியான உச்சரிப்புக்கு உதவ முடியும். சிரத்தையுடன் அணுகினால் இப்பிரச்சனைக்கு சுலபமான தீர்வு கிடைக்கும். முத்திரையிடப்பட்ட காசுகளுக்கு 2 பக்கங்கள் உண்டு. மேலே விவரிக்கப்பட்ட நாணயத்திற்கும் மறுபக்கம் உண்டு. மகா பண்டிதரான ஸ்வர்கீய முக்கூர் லக்ஷ்மி நரசிம்ஹாச்சாரியார் ஒரு சுவாரஸ்யமான கதை சொல்கிறார், கேளுங்கள். அதிக சமஸ்கிருத ஞானமில்லாத ஒருத்தர் ரொம்பவும் பக்தியோடு தினமும் 108 தடவை சொல்லி வந்தார். பத்மநாபோ மரப்பிரபு, பத்மநாபோ அமரப்பிரபு என்று பதம் பிரித்து சொல்றது தான் சரி. அமரர்களின் பிரபுவே அரசனே என்று அதற்கு அர்த்தம். ஆனால் மரப்பிரபுன்னு தப்பாக பதம் பிரித்தவர் மரங்களுக்கு அரசனே என்று அர்த்தம் பண்ணிக்கொண்டார். அந்த அர்த்தத்துக்கு ஏற்ப ஊர்கோடியிலிருந்த அரச மரத்தை சுற்றி வந்து பத்மநாபோ மரப்பிரபு, பத்மநாபோ மரப்பிரபு என்று தினமும் 108 பிரதட்சணம் பண்ணினார். அந்த வழியே போன ஒரு சமஸ்கிருத பண்டிதர் இதை பார்த்து நடுங்கி போய்விட்டார். தவறாக உச்சரித்தவரை திருத்தினார். நீர் ரொம்ப உசந்த காரியம்தான் பண்றீர், ஆனால் வாக்கு சரியில்லை. பத்மநாபோ அமரப்பிரபு அப்படின்னு சொல்லணும் என்று கூறி அர்த்தத்தை விளக்கினார். தவறாக உச்சரித்தவர் ரொம்ப வேதனைப்பட்டு, அடடா, தெரியாமல் சொல்லிவிட்டேனே, எனக்கு பாவம் சம்பவிக்குமா என்று கவலையுடன் கேட்டார். அதெல்லாம் சம்பவிக்காது, தெரியாமல் சொன்னதற்கு தோஷமில்லை, இனிமேல் அப்படி சொல்லாமல் சரியாக சொல்லு என்றார் திருத்தினவர். மறுநாளிலிருந்து திருத்தி உச்சரிக்க ஆரம்பித்தார் முதலாம் அவர். மரப்பிரபு அல்ல என்பதால் மரத்தை பிரதட்சணம் பண்ணுவதையும் நிறுத்திவிட்டார். வாசல் திண்ணையில் உட்கார்ந்தபடியே பத்மநாபோ அமரப்பிரபு என்று சொல்லி வந்தார். அன்று இரவு திருத்திய வித்வானின் சொப்பனத்தில் பகவான் வந்தார். உம்மை யாரு சமஸ்கிருதம் படிக்க சொன்னா? அப்படியே படித்ததுதான் படிச்சீர். அந்த பக்தரை யாரு திருத்தச் சொன்னா? நீர் திருத்திய பிறகு அவர் அரச மரத்தை பிரதட்சணம் செய்கிறதை நிறுத்திவிட்டார். அப்படியானால் நான் மரங்களுக்கு பிரபில்லையா? உமக்கு விஷ்ணு புராணம் தெரியாதா? ஜோதிம்ஷி விஷ்ணு, புவனானி விஷ்ணு, வனானி விஷ்ணு என்று பராசர மகரிஷி சொன்னது தெரியாதா? நீர் திருத்தி சொன்னதால் 108 பிரதட்சணங்கள் செய்கிறதை அவர் நிறுத்தினார். திரும்பவும் போய் அவரிடத்திலே சொல்லும், மரப்பிரபு என்றே சொல்லச் சொல்லும் என்று கோபித்து கொண்டார் பகவான். குழந்தை சரியாக உச்சரிக்காவிட்டாலும் மகிழ்ச்சியோடு நாம் கேட்கவில்லையா? அதுபோல்தான் எல்லையற்ற கருணையுடைய பகவானும் நம்மை குழந்தைகளாக பாவித்து கேட்கிறான். ஒருவருக்கு க்ரு என்று சொல்ல வராது. க வரும் இடத்தில் எல்லாம் த என்று உச்சரிப்பார். அவருக்கு மந்திரம் சொல்லிக் கொடுக்க முயன்றார் ஒரு வித்வான். ஸ்ரீ கிருஷ்ணாய நம என்பதற்கு பதில் ஸ்ரீ திருஷ்ணாய நம என்று தவறாகவே உச்சரித்தார் மாணவர். உமக்கு என்னால் சொல்லித்தர முடியாது என்று சலித்து கொண்டார் வித்வான். அங்கே இன்னொரு வித்வான் வந்தார். அவர் ஸ்ரீ திருஷ்ணாய என்றே சொல்லட்டும், பாதகமில்லை என்றார் அந்த 2வது வித்வான். ஏன்? ஸ்ரீ திருஷ்ணாய என்றால் ஸ்ரீ இனத்திலேயே திருஷ்ணனை உடையவன் என்று அர்த்தம். ஸ்ரீ என்றால் மகாலட்சுமி, திருஷ்ணை என்றால் அன்பு.
அவர் சொல்வதும் பகவானையே குறிக்கும் என்றார். இந்த கதைகளை சொல்வதாலே மந்திரங்களை, பகவான் நாமத்தை தப்பும் தவறுமாக சொல்லலாம் என்று அர்த்தமில்லை. அறியாமையாலும் இயலாமையாலும் அவ்வாறு தவறாகச் சொன்னாலும் மனதிலே அவன் நினைவு ஆத்மார்த்தமாக இருந்தால் அதை அவன் அப்படியே ஏற்பான் என்கிறதற்காக சொன்னது. குறையொன்றும் இல்லை. முக்கூர் லக்ஷ்மி நரசிம்மாச்சாரியார் இது சம்பந்தமாக ஒரு சுவாரஸ்யமான சமஸ்கிருத ஸ்லோகத்தை பார்க்கலாம். மூடோ வததி விஷ்ணாய வித்வான் வததி விஷ்ணவே உபயோ அஸ்து பலம் துல்லியம் பாவக்ராஹி ஜனார்த்தனக. படிப்பறிவில்லாதவன் விஷ்ணாய என்று சொல்கிறான். விஷ்ணு எனும் சொல் 4ஆம் வேற்றுமை உருவாகிய கூவை ஏற்கும் போது விஷ்ணவே என்று மாறுபடும். ராமாய, கிருஷ்ணாய, கோவிந்தாய எனும் சொற்களை காப்பியடித்து விஷ்ணாய என கூறுவது இலக்கணப் பிழையாகும். விஷ்ணுவுக்கு என பொருள்பட வேண்டுமென்றால் விஷ்ணவே என்று சொல்வதுதான் சரி. பண்டிதன் விஷ்ணவே என்று பிழையில்லாமல் சொல்கிறான். வியப்பு ஏதெனில் இரண்டிற்கும் பலன் சரிசமம். ஏனெனில் விஷ்ணு பாவத்தையே கிரகித்து கொள்கிறான். இலக்கண சுத்தத்தை பற்றி அவனுக்கென்ன கவலை? இந்த ஸ்லோகம் பக்தி மார்க்கத்தில் பாவமே முக்கியம் என்பதை அழுத்தியும் அழகாகவும் எடுத்துரைக்கிறது. ஆயினும் சாமானியர்கள் தப்பாக உச்சரிப்பதற்கு இந்த ஸ்லோகத்தை ஓர் உரிமமாக எடுத்துக்கொள்ளாமல் கூடுமானவரை பிழையேதும் புகுந்து விடாமல் பாராயணமோ அர்ச்சனையோ செய்ய வேண்டும். அந்த முயற்சியையும் மீறி நிகழும் பிழைகளை கடைசியில் காயேன வாசா தோத்திரம் சொல்லி அனைத்தையும் நாராயணனுக்கு சமர்ப்பணம் செய்வதே ஸ்லாக்கியமான தொழுகை முறை என்பது சான்றோர் அறிவுரை. பாவ சமாதியில் கரைந்து போகக்கூடிய அளவிற்கு ஆன்மீக உயர்வு பெற்றிருந்த மகான்கள் கூட இந்த விஷயத்தில் கவனத்துடன் செயல்பட்டிருக்கிறார்கள் என்பது நாம் கவனிக்க வேண்டிய விஷயம். உடலாலோ வாக்காலோ மனத்தாலோ கருமேந்திரியங்களாலோ ஞானேந்திரியங்களாலோ இயற்கையின் இயக்கத்தாலோ எதை செய்கின்றேனோ அவை எல்லாவற்றையும் பரமபுருஷனாகிய நாராயணனுக்கே சமர்ப்பிக்கிறேன் என்பது காயேன வாசா தோத்திரத்தின் தொலைவுரை. எல்லாவிதமான ஆன்மீக காரிய கிரமங்களையும் இந்த ஸ்லோகத்தை சொல்லி முடிப்பதே தொன்று தொட்டு வரும் வழக்கம். இது ஸ்ரீமத் பாகவதத்தில் 11வது ஸ்கந்தத்தில் 2வது அத்தியாயத்தில் 36வது ஸ்லோகமாக ஜொலிக்கிறது. ஏதோ எனக்கு தெரிந்த ஒரு மின்னலை வாசகர்களிடம் பகிர்ந்து கொள்கிறேனே தவிர ஸ்ரீமத் பாகவதத்தை முழுமையாக பாராயணம் செய்யும் பாக்கியம் இன்னும் எனக்கு கிட்டவில்லை என்கிறார் ஆசிரியர். 440வது நாமம். திருப்த ஆத்மனே நமக. மனநிறைவு படித்தவருக்கு நமஸ்காரம். எனக்கு குறை ஒன்றுமில்லை என்று சொல்வதற்கு ஆத்ம பலம் வேண்டும். உதட்டளவில் சொல்வதில் உபயோகம் ஒன்றுமில்லை. இது இதயத்திலிருந்து வெளிவர வேண்டிய வார்த்தை. சரணாகதி பாதையில் நடப்பவனுக்கு குறை எங்கிருந்து வரும்? வாழ்க்கையை செம்மையான தர்ம பாதையில் நடத்தாதவர்கள் முதுமையிலும் இதை கூற இயலாது. ஆரம்பத்திலிருந்தே, பிள்ளை பருவத்திலிருந்தே உஷாராக இருக்க வேண்டிய விஷயம் இது. இதன் தொடர்ச்சியை அடுத்த ஆடியோவில் பதிவிடுகிறேன். தொடர்ந்து கேளுங்கள் நண்பர்களே. குரு வாழ்க, குருவே துணை. ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज